நாடாளுமன்றத்தில் கடந்த 3 நாட்களாகவே அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று மோதல், தள்ளுமுள்ளு மற்றும் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் தடை உத்தரவு என்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாடாளுமன்றத்துக்கு வெளியே விஜய் சவுக் பகுதியில் இன்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியாக செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அம்பேத்கர் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தும் முழக்கங்களை எழுப்பியவாறு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நாடாளுமன்றத்துக்கு வெளியே குளிர்கால கூட்டத்தொடரானது இன்றுடன் நிறைவடைய இருக்கிறது. கடைசி நாளான இன்று எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே இந்த போராட்டம் மற்றும் பேரணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்று நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பாஜக எம்பிக்கள் மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்களுக்கு இடையே கைகலப்பு மோதல் ஏற்பட்டதால் இருதரப்பிலும் டெல்லியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி தலையில் காயம் ஏற்பட்டதால் அவர் தம்மை ராகுல் காந்தி உள்ளிட்டோர் தாக்கிவிட்டனர் என்று அவர் புகார் தெரிவித்தார். இதே போல மல்லிகார்ஜுன கார்கே தம்மை தள்ளிவிட்டதில் தமக்கு கால் முட்டியில் முறிவு ஏற்பட்டது என்று அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். இதே போல மக்களவை சபாநாயகர், மாநிலங்களவை சபாநாயகரிடமும் இதுபோன்று புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பெண் எம்பி உள்ளிட்டோரும் புகார் அளித்திருக்கிறார்கள். இதனால் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி நாளான என்று தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே உள்ள விஜய் சவுக் பகுதியில் இன்று இந்தியா கூட்டணி கட்சிகளின் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேரணியாக சென்று தற்போது அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்றும் ராகுல் காந்தி மீதான குற்றச்சாட்டை திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பியவாறு காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் பேரணி மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா, நன்றி கண்ணன். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் பேரணியாக சென்று வரும் நிலையில் கனிமொழி இது தொடர்பாக பேட்டியை அளித்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். ஏற்றுக்கொள்ள முடியாதது, கண்டிக்கத்தக்கது. Congress is alleging that even they gave a complaint to the police yesterday, but till now no FIR has been registered on their complaint. Yes, that is what exactly we are saying, that he was manhandled, and when we walked in also we were pushed and there was a lot of manhandling, and nobody has taken any action.